ஜட்ஜஸ் மேலெல்லாம் இழிவா கரப்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னும் மற்ற பப்ளிக் பர்சனாலிட்டி சிஎம்லேருந்து உதர நபர்கள் போலீஸ் எல்லாரையும் தவறுதலாக பேசி இது யாரும் நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் எதுவும் ஒபே பண்ணக்கூடாது, யாரும் ஹெல்மெட் போடக்கூடாது, போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மதுரை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து அப் டு மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் வரையில் ஒரு ஊர்வலம் நடத்துறீங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. 1/7/2012 இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிந்தும் விபத்துக்குள்ளான காஞ்சனா என்ற பெண்ணிற்கு தமிழக அரசும் உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் பொறுப்பேற்று 1 கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கோருகிறோம். கவர்மெண்ட் கொடுக்கலாம், டிபிக்கு அவரிடம் போவார் ஜட்ஜி. சரி, தலைக்கவச வியாபாரத்தின் மூலம் 3000 கோடி ரூபாய் விற்று கொள்ளைய லாபம் அளித்த வகையில் அந்த நீதிபதிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் போலீஸுக்கும் எத்தனை % கமிஷன் கிடைத்தது, அதை நீங்க வன்மையா கண்டுக்கிறீங்க. கமிஷன் பெற்றதாகவும் 3000 கோடிக்கு இது உங்க தீர்மானம். ஏன்னா பிபிக்கு தெரியல, ஏன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, இதை எதிர்த்து அவங்க வர்றாங்க. அவங்க இவன் ஆர்டினரி பர்சனுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. இல்லாச்சா அடுத்தபடி என்ன சொல்றீங்க, போராட்ட குழு அமைத்து தொடர்ந்து போராடுவோம். உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் சிற்றூரில் செல்லும் போது பெல்ட் அடைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழக முதல்வரும் அனைத்து அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் அனைத்து நீதிபதிகளும் சிற்றூரில் செல்லும் போது பெல்ட் அணிய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு மாதம் 2 வீலர்ல போகணும். எல்லா ஜட்ஜஸ் எனக்கு கூட தெரியாது. அந்த தீர்மானம் வழக்கறிஞர்கள் சங்க பொதுக்குழுவால் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதில் தலைவர் என்ற முறையில் கையெழுத்திட்டதாகவும் தனிப்பட்ட முறையில் கையெழுத்திடவில்லை என்றும் தர்மராஜ் பதில் அளித்தார். இந்த வழக்கில் இடை மனுதாரர்களான அணுகுண்டு ஆறுமுகம், வழக்கறிஞர் பொன்னுசாமி ஆகியோருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டும் ஏன் பாதுகாப்பு வழங்கவில்லை என அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு அரசு தலைமை வழக்கறிஞர் சோமயாஜி மன்னிப்பு கோருவதாக கூறினார். இது குறித்து தனியே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மீதான வழக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் அதனை 2க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்ற பரிந்துரைப்பதாக அறிவித்தனர். மேலும் மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை தொடங்கப்பட்டது முதல் அங்கு சட்டமீறல் நடவடிக்கைகளில் வழக்கறிஞர்கள் ஈடுபடுவதாக புகார்கள் வருகின்றன என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையை குறிப்பிட்ட காலத்திற்கு மூடி வைக்கலாம் என சிலர் யோசனை கூறியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த வழக்கு விசாரணை முழுவதும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இந்திய நீதிமன்ற வரலாற்றில் ஒரு வழக்கு விசாரணை நீதிமன்ற வளாகத்தில் நேரடியாக ஒளிபரப்பானது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்னர் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நீதிபதி அனிருத்த போஸ் உத்தரவின் பேரில் வீடியோ கேமராவில் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய்